அவர் உங்கள் ராசிநாதனான புத பகவானின் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்குவார். சனி பகவானின் பார்வை பலன்களை பற்றி பார்ப்போம். சனி பகவானுக்கு சப்தம பார்வையும் 2 விசேஷ பார்வைகளும் உண்டு. அவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பகவான் 7இல் அமர்ந்து தன் 3ஆம் பார்வையாக உங்களின் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது தந்தை மற்றும் பாக்கியஸ்தானமாகும். இதனால் தந்தை வழி உறவில் பிரச்சனைகளும் விரிசல்களும் சந்திப்பீர்கள். தந்தையின் உடல் நலமும் பாதிக்கப்படும். உங்கள் பாக்கியமும் குறையும். மற்றும் அவர் 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியையே பார்க்கிறார். இதனால் உங்கள் சிந்தனையிலும் செயலிலும் தடுமாற்றங்களை சந்திப்பீர்கள். உடலில் சோம்பல் அதிகரிக்கும். முகத்தில் பொலிவு குறையும். அது மட்டுமின்றி சனி பகவான் தன் 10ஆம் பார்வையால் உங்கள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் தாயாரின் உடல்நிலையும் பாதிப்படையும். உங்கள் உடல் நலத்திலும் பாதிப்பு ஏற்படும். அஜீரண கோளாறு, அல்சர் மற்றும் மேல் வயிற்று பகுதியில் அடிக்கடி தொந்தரவுகளை சந்திப்பீர்கள். வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும். தற்பொழுது குருவின் பார்வையில் இந்த 4ஆம் இடம் இருப்பதால் பெரிய அளவு பிரச்சனைகள் இருக்காது. 2026 ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி வரை எதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். 1 வருட காலம் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சனி பகவானை பார்ப்பதால் சனியின் உக்ரம் குறைந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எனவே இந்த கண்டக சனி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த சனி பெயர்ச்சியில் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வதும், புதன்கிழமை காலை புதன் ஓரையில் பெருமாளை தரிசனம் செய்து வருவதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அன்னதானம் இடுவதால் சனியின் உக்ரம் குறையும். பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும். பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்தி சரியில்லாமல் இருப்பவர்கள் கடுமையான கெடுபலன்களை சந்திக்க நேரிடும். இவர்கள் முதலில் உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று முறையான குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதன்பின் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கன்னிராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.